இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகம், கேரளா, மேற்கு வங்கம், அசாம், புதுச்சேரி மாநிலங்களுக்கான தேர்தல் தேதி நேற்று அறிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதியும், அசாம், கேரளா, புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதியும் ஒரே கட்டமாக சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ளது. மேற்கு வங்கத்தில் மட்டும் ஏப்ரல் 23 மற்றும் ஏப்ரல் 29ஆம் தேதி என 2 கட்டங்களாக ஓட்டுப்பதிவு நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நொடி முதலே நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிட்டன. ஏற்கனவே எஸ்ஐஆர் நடைமுறைக்கு எதிர்ப்பு, தலைமை தேர்தல் கமிஷனருக்கு எதிராக போராட்டம் என மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் பல்வேறு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. தேர்தல் கமிஷனை எதிர்த்து முதல்வர் மம்தாவை சுப்ரீம் கோர்ட்டில் ஆஜராகி வாதாடினார். இந்நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதும் மாநிலம் முழுவதும் தேர்தல் கமிஷன் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது. இதையடுத்து தலைமை செயலர், முதன்மை செயலர், டிஜிபி, கொல்கத்தா போலீஸ் கமிஷனர் என பல்வேறு முக்கிய அதிகாரிகளை அதிரடியாக மாற்றி தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுத்துள்ளது. மாநில தலைமை செயலாளர் பதவியிலிருந்து சக்கரவர்த்தி நீக்கப்பட்டு துஷ்யந்த் நரியாலா நியமிக்கப்பட்டுள்ளார். முதன்மை மற்றும் உள்துறை செயலாளராக ஜெகதீஷ் பிரசாத் மீனாவுக்கு பதில் சங்கமித்ரா கோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். போலீஸ் டிஜிபியாக ராஜீவ்குமாருக்கு பதிலாக சித்நாத் குப்தா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதேபோல் கொல்கத்தா போலீஸ் கமிஷனராக சுப்ரதீப் சர்க்காருக்கு பதில் அஜய்குமார் நந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். சிறைத்துறை மற்றும் சீர்திருத்த பணிகளுக்கான டிஜிபியாக நடராஜ் ரமேஷ் பாபுவும், சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக அஜய் முகுந்த் தடானடேவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மாநிலத்தில் நேர்மையாகவும் அமைதியான முறையிலும் தேர்தல் பணிகளை மேற்கொள்ள இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. தேர்தல் கமிஷனின் இந்த நடவடிக்கைக்கு மாநிலத்தை ஆளும் திரிணாமுல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பார்லிமெண்டில் இந்த பிரச்சினையை எழுப்பிய திரிணாமுல் எம்பிக்கள் சபையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். அரசியல் சாசனம் வழங்கும் அதிகாரத்தின் அடிப்படையிலேயே தேர்தல் கமிஷன் செயல்பட்டுள்ளது. தேர்தலை நேர்மையாகவும் அமைதியாகவும் நடத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தேர்தல் கமிஷனுக்கு முழு அதிகாரம் உள்ளதென பார்லிமெண்ட் விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறினார்.